ஹாய் டிசைனர்ஸ், ரீசெண்டாக ஆப்பிளோட லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஈஸியாக ஃபிக்மால பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிசைனுக்கு நம்ம இந்த கீழே பாட்டம் நேவிகேஷன் பார்க்கு எப்படி அந்த ஆப்பிளோட லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஐக்கான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 ஐக்கானு நான் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லைட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் Shift+A கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோ லைட் ஆயிரும். அதே மாதிரி வந்து இதோட ஸ்பேசிங் வந்து நான் ஆட்டோவில் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அதே ஃப்ரேமை வந்து இன்னொரு டைம் ஆட்டோலேட் கொடுத்துக்கலாம். பேடிங்கை வந்து நான் வந்து ஒரு 20 வச்சுக்கிறேன். மேலே இருக்கிறது வந்து நான் ஒரு 16 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபில் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபில் கலர் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்படி தான் நம்ம பேக்ரவுண்ட் பிளர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிட்டு இதோட ரேடியஸை வந்து நான் 100 நான் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கறது வேணால் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டிசைனுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இது சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட கேப்பும் ஆட்டோலைட்டில் வச்சுருக்கங்காட்டியாக ஈக்குவலாக செப்பரேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நேவிகேஷன் பார் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். இந்த ஆட்டோலைட்டுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இப்போ நீங்கள் ட்ரா பண்ண ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டாப்பில் பொசிஷன் பக்கத்தில் வந்து இக்னோர் ஆட்டோலைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோலைட்குள்ளே அந்த ரெக்டாங்கிள் நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை கொடுத்து கரெக்டாக இந்த நேவிகேஷனுக்கு பாட்டம் நேவிகேஷனுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ஐக்கானுக்கு கீழே வந்து அந்த ரெக்டாங்கிள் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு ரெக்டாங்கிளும் தெரியும், உள்ளே இருக்க ஐக்கான்ஸும் தெரியும். அதே மாதிரி இந்த மெயின் நேவிகேஷன் பார் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கலர் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வெளியே வந்து அந்த ரெக்டாங்கிள் தெரியாது. ஸோ உள்ளே மட்டும் இந்த ரெக்டாங்கிள் கலர் தெரியும். நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிளர் ஆட் பண்ண போகிறதுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிளுக்கு தான். ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ண ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்து நம்ம ஃபுல் ஒயிட்டில் மாற்றிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து இப்போதைக்கு 2ன்னு வச்சுக்கிறேன். 2 வச்சுட்டு கீழே வந்து எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த எஃபெக்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ராப் டவுன் இருக்கும். அதில் போனீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒப்பாசிட்டி வந்து எச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு 8 போட்டுக்கிறேன். ஓகே, 8 கொடுத்துரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் சைஸில் வந்து நான் ஒரு 80 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து ரேடியஸில் வந்து நான் ஒரு 40 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு பிளர் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இதை நீங்கள் அப்படி லைட்டாக மூவ் பண்ணும்போது அந்த கிளாஸ் எப்படி தெரியும். இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து உள்ள டெக்ஸ்சர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து கீழே கொண்டு வந்துக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளருக்கு கீழே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்தோடனே கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஓவராலாக நம்ம இந்த நேவிகேஷன் வச்சுருக்கோம்ல, அந்த நேவிகேஷன் ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ இந்த நேவிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம இன்னர் ஷேடோஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மெயினான நேவிகேஷனை அந்த கீழே நேவிகேஷன் பார் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே எஃபெக்டில் போனீங்கன்னா ட்ராப் டவுனில் வந்து இன்னர் ஷேடோஸ் கொடுத்துங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்எக்ஸில் 1, ஒய் ஆக்சஸில் 1, இது 4லேயே இருக்கட்டும். கீழே வந்து கலரில் வந்து நம்ம ஃபுல் ஒயிட் மாற்றிக்கலாம். ஃபுல் ஒயிட் மாற்றிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம 16 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு மேலே இருக்கிறதுல வந்து ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் தெரியும். அதே மாதிரி இன்னொரு இன்னர் ஷேட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபெக்டில் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராப் டவுனில் போயிட்டு இன்னர் கொடுத்துட்டு அதே மாதிரி இதில் வந்து -1 கொடுக்கணும். போனதில் +1 கொடுத்தோம், இல்லை -1. ஸோ அது ஏன்னா கீழே உங்களுக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த க்ளோவிங் கிடைக்கும். ஸோ -1. அதே மாதிரி 4ல் இருக்கட்டும். இதே வந்து மறுபடியும் ஒயிட்டில் மாற்றிட்டு கீழே இருக்கிறத வந்து 25லேயே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஒரு க்ளோவிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் இதில் இன்னொரு டைமும் நம்ம வந்து ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். இன்னர் ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். -1, இதுக்கும் -1 கொடுக்குறேன். இப்போது இதுக்கு வந்து அந்த பிளரை வந்து நான் 1ல் வச்சுட்டு இதை வந்து நான் ஃபுல் ஒயிட் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு ஒப்பாசிட்டியில் வந்து நான் 40ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்னொரு டைம் நம்ம க்ளோ கொடுக்கணும். இது மோஸ்ட்டாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து நம்ம வெளியே ஸ்ட்ரோக் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் மைல்டான க்ளோவிங் ஸ்ட்ரோக் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி நான் இன்னொரு டைம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன், என்ன ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து -1 அதே மாதிரி கீழே -1 இங்கே நான் 1 கொடுக்குறேன், இல்லை அதே மாதிரி 40 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ஒயிட்டாக மாற்றாமல் லைட்டாக கொஞ்சம் கிரே ஷேட் போய்க்கலாம். ஏன்னா இது கீழே இருக்குது, நேவிகேஷனோட பாட்டம் லைன் கட்டி கொஞ்சம் டார்க் ஷேடோ இருக்க மாதிரி இருக்கட்டும். ஸோ நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். லிக்விட் க்ளோவிங் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுதா? ஸோ அவ்வளோ, இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்களோ க்ரியேட் பண்ணிக்கலாம். மெனு, மேலே சர்ச் பாக்ஸ், நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.